வெல்கம் டு சூவித் சங்கி சங்கீதா. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பட்டு சேலைக்கான ப்ளவுஸ் நான் எப்படி கட் பண்ணி தச்சேங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி 3 இன்ச்சஸ் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டிருக்கேன். இந்த பக்கம் அதோட ஒயரை நான் 10.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இதையே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் ஓகேவா எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, பண்ணதுக்கப்புறமா இங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட் நம்ம எடுத்தோம், அங்கேருந்து இங்கே ஒரு 1.5 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு அங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டாக அந்த இதை டச் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு ரவுண்ட் ஓகேவா போட்டதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் ஓகேவா பெருசாகிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கேருந்து ஓகேவா இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் கொடுத்து ஒரு ரவுண்டு ஒரு ஷேப் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது கொடுத்துருக்கேன். இப்போது இதை எப்படியே கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணணும். இதை எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேவா, கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி மெயின் கிளாத்தில் நான் எதுவுமே கட் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா, ஓகே. இப்போது ப்ளவுஸோட நல்ல பக்கம் இருக்குள்ள போட்டால் வெளியே தெரியக்கூடிய பக்கம், அந்த பக்கத்துக்கு மேலே லைனிங் அந்த மாதிரி வச்சு பின் குத்தி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எதுவுமே பண்ணக்கூடாது. இங்கே தான் நம்ம தைக்க போகிறோம். நான் தைக்கிறது காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நான் கோடு போட்டிருக்கேன்ல, அதிலே தைக்கணும். பாருங்கள், கரெக்டாக ஒரே அளவாக நான் அந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன். அந்த கோட்டு மேலே நான் தைக்க போகிறேன். இந்த நான் எதுவுமே பண்ணலை. ஓகேவா, ஓகே. இந்த மாதிரி தைச்சாச்சு. நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அங்கங்கே ஒரு கட் கொடுக்கணும். நல்லா பாருங்கள், தையலில் கட் பண்ணிடக்கூடாது. தையலுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டேர்னிங்கில் நம்ம அப்படி கட் பண்ணும்போது அந்த திருப்பும் போது சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக நான் அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அங்கங்கே கட் கொடுத்துருக்கேன். ஓகேவா, தையலை கட் பண்ணக்கூடாது பார்த்து. நெக்ஸ்ட்டு இந்த பின்லாம் எடுத்துகிட்டு இதை அப்படியே உள்ளே கொடுத்து திருப்பிக்கலாம். மேலே நம்ம எதுவுமே பண்ணலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது நம்ம திருப்பினது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதை அப்படியே பின்னாடி திருப்பிட்டு இந்த ஓரத்துலேயே நான் தைச்சிக்கிறேன். ஓகேவா, நான் ஸ்டிஃபாக அது இருக்கணும் அப்படி ஓரத்துலேயே தைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த ஓரத்துலேயே ஓகேவா. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அங்கங்கே ஒரு கட் கொடுத்துக்கலாம், சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஓரத்துலேயே நம்ம இதை வச்சு தைக்கணும். அங்கே ஃபினிஷிங்காக இந்த மாதிரி இந்த கிராஸ் பீஸ் எடுத்து இந்த மாதிரி தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அங்கங்கே கட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம தைச்ச எந்த இது மேலே இருக்கணும் அதே மாதிரி இதை வச்சு இந்த மாதிரி மடக்கியிருக்கேன். ஓகேவா, உள்ளே பார்க்க இது மட்டும் தான் இருக்குது. இப்போது அமுக்கு தையல்னு சொல்லுவாங்களா, அது போல் இந்த லைனிங்க்கு மேலேயே. ஓகேவா, இந்த மாதிரி தைச்சிருக்கேன். இப்போது பின்னாடி திருப்பிட்டு இந்த மாதிரி தையல் போக எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இந்த துணியை மட்டும் நான் அந்த தையலோடு சேர்த்து ஒட்டை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே மடக்கிட்டு நம்ம தையல் முன்னாடி போட்டிருக்கோம்ல கரெக்டாக இது வரைக்கும். ஓகே, இப்படி வச்சுட்டு இந்த ஓரத்துலேயே நம்ம தைச்சிக்கலாம். இந்த ஓரத்துலேயே மாதிரி கீழே ப்ளவுஸில் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் சாரியோட கலரில் இந்த மாதிரி எடுத்து ஒரு தையல் தைச்சிட்டு இது இப்படியே ஒரு மடக்கு, அது மாதிரி ரெண்டாவது மடக்கு மடக்கிட்டு இதை அப்படியே மேலே எடுத்து இந்த ஓரத்தில் ஒரு தையல், ஏன்னா கீழே இங்கே தையல் தெரியாதுல்ல அதுக்காக. ஓகேவா, கரெக்டாக இந்த இதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா, ஒரு 1/4 இன்ச். ஓகேவா, அதே மாதிரி இந்த பக்கமும்
ஏன் ப்ளவுஸோட பார்டரில் இருந்துச்சு, நான் கைக்குள்ள இது தான் கொடுத்துருக்கேன், அதனால் இங்கேயும் வைக்கும்போது கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்றனால இப்போ இங்கேருந்து லேஸ் அப்படியே வச்சு தைச்சிட்டு இந்த எண்டில் வந்து முடிக்க போகிறேன். அப்போது இந்த எண்டு பீஸ் வந்து கவர் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி லேஸ் வைக்கிறேன். இந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டில் தைக்க போகிறேன். இந்த இடத்துல லேஸாக மடிச்சுக்கணும், ஏன்னா அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா, இந்த எண்டு பீஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக. ப்ளவுஸோட பார்டர் எடுத்திருக்கேன். அது எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 2ஆக மடிக்கி பார்க்கையில் இந்த அளவு இருக்கணும். ஓகேவா, போ வைக்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த அளவு இருக்க ஒரு பார்டர் எடுத்திருக்கேன். 2ஆக மடக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பார்டரை உள்பக்கமாக மடிச்சுட்டு இந்த கேப்பை விட்டுட்டு இந்த பக்கமும் ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிக்கிறேன். ஓகேவா, 2 பக்கமும் தைச்சிருக்கேன். ஆனால் தைக்கும்போது இந்த 2 இதையும் இந்த மாதிரி உள் பக்கமாக மடிச்சுக்கிட்டேன். மடிச்சுட்டு இந்த மாதிரி தைச்சிருக்கேன். இப்போ திருப்பிக்கலாம். இப்போது திருப்பினதும் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த எட்ஜையும் இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மடக்கி விட்டு தைச்ச இல்லையா, அதை இப்படி வச்சுட்டு இந்த ஓரத்துலேயே ஒரு தையல். இந்த பக்கம் தைச்சதுக்கப்புறமா இப்போது சென்டரை பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். ஓகேவா, மடிச்சுட்டு இது இப்படி வச்சு இந்த மாதிரி தைச்சிட்டு 2 இடத்துல தைச்சிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் போவை மேலே ஊசி நூல் வச்சு தைச்சிக்கிட்டேன். இந்த போ வச்சதுக்கப்புறமா அங்கங்கே இந்த மாதிரி ஒரு பாசி கொடுத்தேன் கொஞ்சம் கிராண்ட் லுக்குக்காக. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டபுள் ஸ்டோனும் நான் ஸ்டிச் பண்ணுறேன், பார்க்க இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. போ வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நான் போ வச்சுட்டு இது பண்ணுறேன். Thank you for watching. Do subscribe for more videos.